சோத்திரம். யவீரு சொல்லுகிறான், சோத்திரம், அவள் 12 வயதுதான் ஆகிறது, இன்னும் வாழக்கூடிய காலம் இருக்கிறது, வளரக்கூடிய நிலையில் இருக்கிறாள், அவளை குறித்து அநேக திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ அவள் மரணத்தோடு போராடுகிறவள். இப்பவே அவளோடு மரணம் போராடுகிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? ஒன்று செய்கிறேன், நீர் வந்து என் குமாரத்தி மேல் கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். வலது கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. வலது கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, வந்து ஆண்டவரே என் கணவன் மேல உங்க கையை வைங்க, வந்து என் மனைவி மேல உங்க கையை வைங்க, வந்து என் பிள்ளைகள் மேல உங்க கையை வைங்க, வந்து என்னுடைய வெறுமையின் மேல உங்க கையை வைங்க, அப்பொழுது அவர்கள் பிழைப்பார், அப்பொழுது அவன் பிழைப்பான். யவீரு சொன்ன ஒரே வார்த்தை, வந்து உங்க கையை வைங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, வந்து வைங்க, வந்து வைங்க, அப்பொழுது என் மகள் என்ன செய்வார்? பிழைப்பார்.